ஃபஸ்ட்டு வீடியோவே என்னுடைய ஹோட்டல்லேருந்து 16th ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். அப்படியே ரூமுக்கு போய் ரூம் வியூ காட்டுறேன். அதான் ஸ்டார்டிங்கு. இதான் நான் தங்கியிருந்த ரூமு. ஒரே சிங்கிள் பெட்ரூமு. பட் பியூட்டி என்னென்னா வெளியே அப்படியே அந்த ட்ரெயின் ட்ராக்கு அழகாக தெரியும். இப்போ நம்ம அப்படியே கீழே வாக்கிங் போயிட்டுருக்கோம். மேலே எலிவேட்டட் ட்ரெயின் தெரியுது. ஸோ இதுதான் சிகாகோ ஃபேமஸ் எலிவேட்டட் ட்ரெயின். இது நம்ம நிறையா படத்தில் பார்த்துருக்கோம். ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, பேட்மேனு, எல்லாத்துலேயும் இந்த சீன்ஸ் வரும். சிகாகோ சிட்டியில் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் ட்ராக்ஸ் அடியில். உலகம் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே சப்வே போட்டு தான் போடுவாங்க, ட்ரெயின் ஓட்டுவாங்க. பட்டு சிகாகோவில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் கொஞ்சம் எலிவேட்டடாக ட்ரெயின்ஸ் போகும். நல்லாயிருக்கும், சூப்பராக. இந்த ட்ரிப்பில் நம்ம நிறையா டைம் இந்த ட்ரெயினில் போவோம். ஸோ நான் அப்படியே காலையில் தூக்கம் வரல, இன்னும் இந்தியா டைம் ஜோனில் தான் இருக்கேன். அதனால் ஒரு வாக் போகலாம் சிட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ அன் ஹவர் நடந்துகிட்ருக்கேன். இப்போது கொஞ்சம் தூரம் நடந்து வேறு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் புதுசாக என்ன படித்தேன்னா, சிகாகோ இந்த எலிவேட்டட் ட்ரெயின்ஸ் வந்து 24 ஹவர்ஸும் போயிட்டுருக்கு. வேர்ல்டுலேயே 2 3 இடத்துல தான் மெட்ரோ ட்ரெயின் 24 ஹவர்ஸ் இருக்குது போல். ஸோ அதில் சிகாகோவும் ஒரு இடம். ஸோ இந்த ஆங்கிள் சூப்பராக இருக்குது. நம்ம பேட்மேன் பிகின்ஸ் படத்தை பார்த்தா கார் இந்த வழியாக போகும். ஸ்பைடர்மேன் படத்தில் ஸ்பைடர்மேன் இங்கே தான் ஸ்விம் பண்ணிட்டு போவான். ஸோ பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. காலையெல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழியெல்லாம் வர முடியாது. அமைதியாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிகாகோ நைட் டைமில். இந்த ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தா எல்லாம் கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு ஜகன்னு இருக்குது. நிறையா இடத்துல இந்த மாதிரி லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம், நிறையா கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஏதாச்சும் இருக்கா சிகாகோவில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவர் பண்ணலாம். டைம் ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு. இந்த ட்ரம்ப் டவரோட என்னுடைய வாக்கிங்கை முடிச்சுக்கிறேன். அப்படியே திரும்பி வீட்டுக்கு போக போகிறேன். ஃபாஸ்ட்டாக ஜூமெண்ட் ரூமுக்கு போகலாமா? ஸோ இந்த லைட்லாம் இருக்கே, அங்கே தான் என் ரூமு. நான் போய் நீ கான்ஃபரன்ஸுக்கு ரெடி ஆகிறேன். கான்ஃபரன்ஸ் வந்தாச்சு. பெரிய இடம், பயங்கர கூட்டம். இப்போ தான் எல்லோரும் பஸ்லேருந்து இறங்கி கீநோட் ஹாலுக்கு போயிட்டுருக்கோம். Because this is the type of systems innovation to get that performance. Ultimately, this is all about really being able to bring compute, storage, network, edge. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே. காலையிலேருந்து நான் மோஸ்ட்லி எங்கேயுமே போகல. ஏன்னா கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. கான்ஃபரன்ஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். மணி 7 ஆச்சு. இப்போது ஜஸ்ட் அப்படியே இந்த மெட்ரோ சிஸ்டத்தை ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ப்ராபப்ளி மெட்ரோவில் ஒரு ரைடு போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் நினைக்கிறேன். சிகாகோ டவுன் டவுன் வியூ பார்க்கலாமா? இது வந்து லைக் மிச்சிகன் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு பில்டிங்கை கூட ஒரு 50 மாடிக்கு கம்மியாக கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட். குட் மார்னிங். இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங். ஸோ இப்போ ஒரு சுத்த கிளம்பிட்டேன். ஒரு 10 ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணி ஏதோ ஒரு அவுட்டரில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டான அமெரிக்காவாக இருக்குது. இது நான் பார்த்திராத அமெரிக்காவாக இருக்குது. சீரியஸாக எங்கேயோ மிடில் லைக் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் இருக்கிற மாதிரி இருக்குது. அமெரிக்கா மாதிரியே இல்லை. ஸோ வால்மார்ட் வரணும்னு ஆசைப்பட்டேன். வால்மார்ட் வந்தாச்சு. ஸோ இந்த டே ஃபுல்லாக ஜஸ்ட் இது மாதிரி சூப்பர் ஸ்டோர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நீ அடுத்து வந்து பெஸ்ட் பைன்னு ஒரு கடை இருக்குது, அதை நோக்கி போயிட்டுருக்கேன். அங்கே நிற்கிது
அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறணும். லாஸ்ட்டாகவே ஏறினேன். டிக்கெட் எப்படி ஸ்வைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா. மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி வீடு தான் இருக்குது. ஹாய், இங்கேயும் கூட ஆட்டம் வந்துருச்சு. எல்லாமே பழைய பிரிக் ஹவுசஸ். உண்மை தெரிஞ்சாக்கணும், இந்த டெக்னாலஜியை யார் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு? இந்த கயிறு போகுது, அதை பிடிச்சி இழுத்தாதான் பஸ் நிற்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹாரி பாட்டர் மூவி பார்க்க போயிட்டுருக்கேன். சாரி, மூவி கிடையாது, இட்ஸ் அ ஷோ. நம்ம புக்கு பார்த்துருக்கோம், சினிமா தேட்டரில் போய் மூவி பார்த்துருக்கோம். இது ஹாரி பாட்டரில் ஒரு ட்ராமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. எப்படி பண்ணுறாங்கன்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த தேட்டர். ஹாரி பாட்டர் பார்க்க வந்திருக்கேன். இன்னும் ஒரு ட்ராமா. நைஸ் பால்கனி எல்லாம் இருக்குது. இன்னும் ஆரம்பிக்கல, இங்கே தான் இருக்குது ஸ்டேஜு. ஜாலியாகவே வந்துட்டோம். ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் கேதரிங் போயிட்டுருக்கேன். ஸோ எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு டெய்லி இப்படி தான் வந்து ஷட்டில் பஸ்ஸஸ் நிற்கும். இதான் ஹோட்டல். This is the after party of the Microsoft Ignite. It's such a huge place. Party, music, food, drinks, everything is there. எக்ஸிட் ஆலான்ட்டு வந்தேன், பட் ஆனால் இந்த வியூவில் மெஸ்மரைஸ் ஆகி வியூ கிட்ட வர வியூ இன்னும் பியூட்டிஃபுல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. எதுக்கு இவ்வளோ லைட்ஸு, எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்கானுங்க இவனுக்குன்னு தெரில. இதெல்லாம் நான் மாஸ்க் படம் பார்த்ததுலேருந்து இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து பார்க்கணுன்னு ஆசை. பெரிய பெரிய பில்டிங் பார்க்குறோமே, அதுக்கு இடையில நடக்கிறோம். எல்லா பில்டிங்குக்கும் பேக் சைடு இதெல்லாம் நேரில் வந்து மட்டும்தான் பார்க்க முடியும். பயங்கர குப்பையாக தான் இருக்குது. இந்த நம்ம இன்னைக்கு போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ளோருக்கு மேலே தான் போக போகிறேன். 103rd ஃப்ளோரு. அது மேலே போய் அங்கிருந்து கீழே போகலாம். 25 years. லெஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். Today, Floor number experience spectacular views from all directions on the 103rd floor and feel the thrill of the ledge. Floor number Welcome to Skydeck. So over here on your left, guys, take your time going through. இதுதான் அப்சர்வேஷன் டெக், 103rd ஃப்ளோர். எனக்கு இந்த மாதிரி ஹைட்டான டிஸ்டன்ஸில் இருந்து இந்த மாதிரி அழகாக காருங்க போகிற வியூ எப்பவுமே பிடிக்கும். இது வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ பில்டிங்கை விட்டு வெளியில் ஒரு 4 இன்ச்சு, 4 இன்ச்சு இல்லை, 1 மீட்டரே கண்ணாடி தான் அந்த மாதிரி வச்சு அதில் போய் நிற்க வைப்பாங்க. சிறப்பு, சூப்பராக முடிஞ்சிச்சு. நல்ல வெதர் வேறு. ஸோ ஆன் டைமில் முடிச்சிட்டோம்.
ஸ்டேஷன் எல்லாம் கச்சா முச்சான்னு தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே எப்படின்னா எப்படி இருக்கும். சபாபெல்லாம் போனேன் அங்கே, இதோட கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் எந்த பக்கம் வரும்னு தெரியல. இந்த பக்கம் தான் சவுண்டு வருது, இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம போட் டூர் போக போகிறோம். ஸோ போட் ரைடுக்கு வந்தாச்சு. ஸ்டெப்ஸில் இறங்கி ரிவர்கிட்ட போக சொல்லியிருக்காங்க. ஸோ போட் டூரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டான டைம் தான், கொஞ்சம் லைட் இருக்கு, அதனால கொஞ்சம் தெரியறதும் தெரியும். ஒரு 1.5-2 hours ஆப்பிள் ஸ்டோரில் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ சும்மா சிகாகோ டவுன் டவுன் சுற்றிட்டு இருந்தேன். கோஇன்சிடென்ட்லி பார்த்தா இன்றைக்கி ஏதோ ட்ரீ லைட்டிங் கிறிஸ்மஸுக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு செம கூட்டம். நானும் அந்த கூட்டத்தில் ஒரு நாளாக போயிட்டுருக்கேன். இந்த ட்ரீயை பார்க்க தான் இவ்வளோ கூட்டம். இது வந்து இன்றைக்கி தான் லைட் பண்ணியிருக்காங்க. ஜான்வரி வரைக்கும் லைட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல. செலிப்ரேஷனா இல்லை ஏதாச்சும் ப்ரொட்டஸ்ட்டாக ஒன்றும் தெரியல. நம்ம ஊரை சுற்றி போவோம். இன்றைக்கி சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஸோ நான் கிளம்பி அப்படியே வெளில போகலான்ட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு பெரிய பெரேடு இருக்குது ரூம் பக்கத்தில் தான். ஸோ அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் கூட்டம் இப்போவே சவுண்டு கேட்குமான்னு தெரியல. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பெரேடுக்கு. நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். பஸ்ஸை முடிச்சு சாப்பிட போகிறேன். அப்படி இப்படி சுற்றி ஏதோ பீச்சுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி இது கடல் கிடையாது. இது பேர் வந்து லேக் மிஷிகன். அந்த பீச்சை பார்க்குறத விட பீச் இருந்து இப்படி திரும்பி பார்த்தா கிடைக்கிற வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்காகோவில் ஏதோ பெரேட்னு கிறிஸ்மஸ் பெரேட்னு சொன்னாங்க. நானும் 3 மணிலேருந்து அங்கேயோ இங்கேயோ இந்த லைனில் சுற்றிட்டு இருக்கேன். மணி 6 ஆச்சு. 6 மணி வரைக்கும் 6 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. பயங்கர போரிங்க, ஒன்றுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஒரு தடவை யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இருக்கிறவங்களே எல்லாரும் வாட் இஸ் திஸ் இஸ் ஸோ போரிங்னு இருக்காங்க. பாவம் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து குளிரில் ஸோ வெல் நாட் ஆர்கனைஸ்டு. இவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் பல லட்சம் பேர் இருக்காங்க. இதுதான் முதல் ப்ரொசஷனு. பின்னாடி முன்னாடி ஒன்றையும் காணும். சும்மா ஒரு விக்கி மட்டும் டான்ஸ் ஆடிட்டு போகுது இந்த வண்டியில். இதை பார்க்குற காடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை சீரியஸாக பின்னாடி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அடுத்த ப்ரொசஷனை காணும். அடுத்து எப்போ வரும், எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அந்த விக்கி போய் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் முடிச்சு அடுத்த ப்ரொசஷன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 முன்னாடி
கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் தான் தெரியுது. என்ன மாதிரியே பல லட்சம் பேர் பெரேடு போர் அடிச்சு போகிறாங்க போல். பெரேடு ஆரம்பித்து 10 நிமிஷம் கூட ஆகல, இத்தனை பேர் போயிட்டுருக்குங்க. செம போர் பெரேடு. ஸோ இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் கூகுள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு டார்ச்சர் மியூசியம் பார்த்தேன். மிடிவல் டார்ச்சர் மியூசியம்னு போட்டுருந்துச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்டு. ஸோ அதுக்கு போகலாம் இப்போ. டார்ச்சர் மியூசியத்துக்குள்ளே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது கிடையாது. சும்மா ஏதோ ஒரு செட்டு மாதிரி பொம்மை எல்லாம் போட்டு இப்படி தான் அந்த காலத்தில் கைதிகளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதான் டார்ச்சர் மியூசியம்னு தெரியுது. பட்டு என்னமோ சுத்தமாக பிடிக்கல. எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டார்ச்சர். இதெல்லாம் நான் ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் காலத்தில் பார்த்துருக்கேன். இப்போ என்ன, இதை வந்து நேரில் பார்க்க சான்ஸ் கிடைக்குது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். லாஸ்ட் டே இன் சிக்காகோ. நான் ரூமை செக் அவுட் பண்ணிட்டேன். சிக்காகோவில் நம்பர் 1 டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதை லாஸ்ட்டாக வச்சுருந்தேன். அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பின்னாடி இருக்கிற இந்த வால் ஒரு ஆர்ட் இன்ஸ்டலேஷன், சிக்காகோ ஃபேமஸ். இது வந்து ஒரு ஃபவுண்டன். சிக்காகோ மக்களினுடைய ஃபேஸை மாற்றி மாற்றி டிஸ்பிளே. இதுதான் சிக்காகோனுடைய நம்பர் 1 டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஒரு பெரிய ஸ்டீல் ஆர்ச், அவ்வளோதான். இப்போ சிக்காகோ நடித்தா இதுதான் வரும். இதை வந்து பார்த்தாச்சு. ஸோ கிட்ட போனால் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கே தெரியும். நான் வர்றேன், தெரியுதா? ஹே, ஹோட்டல் விட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. நீ பண்ண ஒன்றும் இல்லை, ஒரு 1 hour அப்படியே சுற்றிட்டு ஏர்போர்ட் போக வேண்டியதுதான். சிக்காகோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.